இது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்தியாவில் நடக்கிறது கலாச்சார போர் அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா இது எதுக்காக நடக்குதுன்னா வர்க்க போராட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் வெடிச்சது. புரியறதுக்காக ஒரு கதை எப்பயுமே சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் வறட்சியில ரோட்ல போய் போராட்டம் பண்ணாங்க. பிரெட் இல்லைன்னு போயிட்டு அரசர்கிட்டயும் அரசிகிட்டையும் கேட்டப்ப பிரெட் இல்லைன்னா என்ன போய் கேட்குதுன்னு சொன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி. இதான் வச்சுக்கலாம். இங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த தொழில் புரட்சி, கம்யூனிசம், அது சார்ந்த புரட்சி, ரஷ்யா, இங்கிலாந்து, சவுத் அமெரிக்கா, சைனா எல்லா இடத்துலயும் வந்தது வர்க்க போராட்டம் தான். அதான் கிளாஸ் வார். தலைவர்கள் இதை எப்படி பார்த்தாங்கன்னா ஏழை வர்சஸ் பணக்காரன், முதலாளி, அரசன். இதுதான் 50 வருஷத்துல இந்த வர்க்க போராட்டம் வெடிக்க கூடாதுன்னா எதை வச்சு இவங்களை ஆஃப் பண்றதுன்னா கலாச்சாரம் தான். இஸ்ரேல் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் கொடுத்துச்சு. முஸ்லீமை எதிரி அப்படின்னு வைக்கிறது. எதிரின்னு வச்சா எதிரியை அழிக்கணும்ல. எதிரி எப்படி அழிப்பாங்க? வெப்பன்ஸ் வேணும். வெப்பன்ஸ் யார் மேனுஃபேக்சர் பண்ணுவா? அமெரிக்கா. அதோட உளவுத்துறையான டெக்னாலஜி யார் பண்ணுவா? இஸ்ரேல். அப்ப இவங்க ரெண்டு பேரோட பொருளாதார மிகப்பெரிய வளர்ச்சியை ஆயுதங்களை மத்த கண்ட்ரி கொடுக்கறதா. ஆயுதமா அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஊரு பூரா பிரச்சனை இருந்தா தானே நிறைய வெப்பன் சப்ளை பண்ண முடியும். பிரச்சனையை நின்றுடுச்சுன்னா அந்த பொருளாதாரமே உடைஞ்சிரும். அப்ப அதிக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் உங்களுக்கு காசு தரேன், அந்த காசை வச்சு நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆனா அங்க டெவலப்மெண்ட்டுக்கு தான் வழி இல்லையே. அப்ப பக்கத்து ஊர்ல எனக்கு பிரச்சனை அப்படியா? அப்ப நான் உனக்கு ஒரு லோன் தரேன், அந்த லோனை வச்சு என்கிட்ட ஆயுதத்தை வாங்கிக்கோ. அதை வாங்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் வளரு. அவனுக்கு வளரவே மாட்டாங்க. இதுதான் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இதோட ஓனர்ஸ் ஜெயிக்கணும்னா உலகம் பூரா பிரச்சனை இருக்கணும். இதுதான் மூலதனம். முஸ்லீம்னு ஒரு எதிரி கிடைச்சாங்க. இந்த பிசினஸ் ஓஹோன்னு போகுது. இப்ப இந்தியா சீன்ல என்டர் ஆகும். அடடா நம்ம தான் ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு பூச்சாண்டியை காமிச்சு இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்குமே, நம்மளும் இந்த கேமுக்கு வலு சேர்ப்போம் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த முஸ்லிம் இந்து பிரச்சனையா வச்சுக்கிறது. இந்தியாவுக்குள்ள வர்க்க போராட்டம் வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாதி வெறிய அடக்காம பாத்துக்கிறாங்க. ஊருக்குள்ள இந்து முஸ்லிம், இந்து கிறிஸ்டியன், பிராமின், தலித், இங்க இருக்கிற ஓபிசி எல்லாம் அடியாலா யூஸ் பண்ணி அதுல எந்த அடியால் பயங்கரமா அடிச்சு காமிக்கிறானோ அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேக். இதான் இந்தியாவோட கல்ச்சுரல் வார் செட்டப். போரை நிப்பாட்டிட்டீங்கன்னா வர்க்க போராட்டம் வெடிச்சிடும். ஏன்னா ஒரே ஒரு பெர்சன்டேஜ் பணக்காரங்க ஒட்டு மொத்த செல்வத்தையும் அனுபவிக்கிறாங்க இந்தியால. அப்ப வர்க்க போராட்டம் வருமா? வராதா? வரும். அது வரக்கூடாதுன்னா இந்த ஜாதி மதம் வெறிய அதையே பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லனா பின்லாந்துல இருக்கிற மாதிரி ஸ்கூல் வேணும், ஜெர்மனில இருக்கிற மாதிரி ரோடு வேணும், அமெரிக்கால இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வேணும்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஆனா கொடுக்க கூடாது. கொடுத்தா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் கிளாஸ் வார் வர மாட்டேங்குது, கல்ச்சுரல் வார் மட்டும் வருதுங்கிறதுக்கான பதில் இங்கதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஸ்டோட மூலதனம் மதம் தான். ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாதிக்கு பவர் கொடுக்கறதே மதம் தான். அப்ப அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இது ஆஃபே ஆகக்கூடாது. இது ஆஃப் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஆனா அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இது மேல பெரிய பிடிப்பு இல்ல. அவங்களும் முன்னேறணும், இந்தியாவும் முன்னேறணும்னு ஆசை இருக்கு. இந்த கல்ச்சுரல் வாரை நிப்பாட்டுறதுக்கான ஒரு வேலையை இவங்க பார்த்தாங்கன்னா இந்தியா 100% ஜெயிச்சு. கல்யாண ராமனை வாழ விடுவார்களா?